பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த வருடம் தொடங்கி இதுவரை 9 மாதங்களை முடித்து 10வது மாதத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்மேல் பிரியமாக இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்பதற்கான இன்னொரு அடையாளம் தான் இந்த ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணி நம்முடைய வாழ்நாளை கூட கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற கிருபை. ஆகவே கர்த்தருடைய கிருபையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால தான் நம்முடைய ஆயுஷ் நாட்கள் பெருகி வருகிறது. எல்லாம் கிருபையினாலே என்பதை நாம் ஒரு நாளும் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே இந்த மாதத்தில் முதல் நாளிலே பிரியமானவர்களே நாம் திரும்பி பார்ப்போம். கடந்த மாதம் முழுவதும் கடந்த 30 நாட்களும் 1 முதல் 30ஆம் தேதி செப்டம்பர் மாதத்தில் ஏறக்குறைய 5 வாரங்கள் 5 ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் பெரிதான காரியங்களை நமக்கு செய்தார். ஒரு நற்செய்தி பெருவிழாவை காணும்படி செய்தார். 3 உபவாச கூட்டங்களை காணும்படி செய்தார். மனதுக்கு மிகவும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தொடர்ந்து அவர் நம்மை கரம் பிடிக்கிற பொழுது, அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிற பொழுது கர்த்தர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்வார். ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறவர். இன்றைக்கும் அவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இந்த மாதத்திற்கான அக்டோபர் மாதத்திற்கான வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே இடத்துல வருகிறோம். ஆவியின் துணையோடு ஜெபிக்கிறோம். நீர் கூட கொடுத்த நாளுக்காக, நீர் கூட கொடுத்த மாதத்திற்காக, இன்னும் நீர் கூட கொடுக்க போகிற எங்களுடைய ஆயுஷ் நாட்களுக்காக நாங்கள் உண்மை சொதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். நீர் எங்கள் தேவன். நீரே எங்களை படைத்து, நீரே எங்களை பாதுகாத்து, நீரே எங்களை நடத்தி வருகிறீர். ஆகவே இப்படியாக எங்கள் வாழ்நாட்களில் நீர் கூட கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆலயத்தில் கொண்டு வந்தேன். ஆலய பிரகாரங்களிலே உண்மை ஆராதிக்க, ஆண்டவரே உண்மை துதிக்க, சோதரிக்க, உண்மை கனப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டி நீரை கொண்டான கூடிய சோதரம். தொடர்ந்து உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோட நீர் பேசும். இந்த வாக்குத்தத்த காரியங்களை நாங்கள் கேட்கிற பொழுது அவைகளை நாங்கள் விசுவாசித்து அதன்படி நாங்கள் இந்த பூமியில வாழும் நாளெல்லாம் சுகமாய், பத்திரமாய், பாதுகாப்பாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்தில் கேட்கிற பிள்ளைகள், தொலைக்காட்சி மூலம் கேட்கிற பிள்ளைகள், இன்னும் யூடியூப் மூலம் கேட்கிற பிள்ளைகள் ஊரை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யவும், அதன்படி அவர்கள் ஆண்டவரை செய்து வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கடத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். லேவிய ராகமும் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். இந்த ஒரு வாக்கு தத்தமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திலே அவர்கள் பிரவேசித்த பிற்பாடு அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு செய்தி, கட்டளைகள், இவைகளை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படியாக ஜூபிலி வருடத்தை குறித்த ஒரு வாக்கு தத்தம் தான் இந்த வாக்கு தத்தம். ஆகவே ஜூபிலி வருடம் என்பது பாருங்கள், எப்படி இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தும்படி வாரத்தில் 7 நாட்கள் 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். அதுபோலவே இந்த 6 நாட்கள் பிற்பாடு ஓய்ந்திருக்கிற போது 7ஆம் நாள் வேலை செய்யக்கூடாது. அந்த 6 நாட்களில் கடைசியாக சேர்த்து வைத்திருக்கிறதை வைத்து நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்தும், அதுபோலவே வேலை, அதுபோலவே அடிமைகளை நடத்துகிற காரியம், அதுபோல எல்லாவற்றிலும் இந்த ஓய்வை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். படைப்பில் எதிர்பார்த்தார். படைக்கும் பொழுது 6 நாட்கள் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஓய்வை மறுபடியும் இந்த மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஏனென்றால் அந்த ஓய்வு நாள் தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாளிலாவது தேவனை தேடவும், தேவனுக்கு ஆன காரியங்களை செய்யவும், தேவனுக்கு பிரியமாய் நடக்கவும் அவர் அந்த நாளை அனுசரிக்கும்படி சொல்லுகிறார். இந்த 6 நாட்கள் 7ஆவது நாள் ஓய்வு நாள். அதுபோலவே அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு 6 வருடங்கள் 7ஆவது வருடத்தில் ஓய்வு விடுதலை. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். பாருங்கள், அந்த 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள், முழுவதுமாய் வாசித்தீர்கள் என்று சொன்னார். அப்போ 7 வருடங்கள் 7 49
அதில் ஒரு வருடத்தை கூட்டுகிற பொழுது அந்த 50வது வருடம் ஜூபிலி வருடம் முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட வேண்டும். இனி அடிமையானவனுக்கு அந்த வேலையே கிடையாது. அவனுடைய காணியாட்சிகளை அவனுக்கு கொடுத்து அவனை சுதந்திரமாய் அனுப்பிவிட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அப்போ ஒரு விடுதலையின் செய்தியை பின்னாலே வைத்திருக்கிறார். வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் வந்த மக்களுக்கு அதை உணர்த்துகிறார். அப்போ ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், திட்டம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படி விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அந்த ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அந்த ஓய்வு நாள் கடைபிடிக்கிற அந்த காரியங்களை பண்ணுகிற பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். அதுதான் மிக முக்கியம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் பாருங்க. அப்போது அவர் நமக்கு சொல்கிறதை நாம் செய்ய வேண்டும் என்பது தான். நிறைய இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பல இடங்களில் அரசியலாக இருந்தாலும் சரி, அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அது சமுதாயத்தின் காரியங்களாக இருந்தாலும் சரி, அது கல்வி கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அது தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிவதற்கு யாரும் ஆயத்தமாக இருப்பது கிடையாது. அவர்கள் கொஞ்சம் வளர்ந்து தெரிந்தவுடனே அவர்கள் ஏன் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தான் நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அதுக்கு பிரியப்படுகிறார் பாருங்க. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை தொழுது கொள்ள என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படுகிற பொழுது தான் அவரை உண்மையாய் தொழுது கொள்வர்களாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை கடந்த 2 நாட்கள் நற்செய்தி பெருவிழாவிலே கீழ்ப்படுதலை குறித்து மிக அதிகமாக பிரசங்கிக்கப்பட்டது. உண்மை குறித்தும், உத்தமத்தை குறித்தும், பரிசுத்தத்தை குறித்தும், தூய்மை குறித்தும் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலே தேவன் பிரியப்படுகிறார் என்பதை மிக தெளிவாக 1 சாமுவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டது. அந்த கீழ்ப்படிதலுக்கான அதிக காரணங்களை நாம் விளக்கினார் பாருங்கள். இப்போவும் அது ஏன் பண்ணுறாரு? இந்த ஓய்வு நாள் என்பதை உள்ளே புகுத்தி அந்த ஒரு நாளிலாவது தேவனை தேடுகிற, தேவனுக்கு கொடுக்குற பிள்ளைகளை பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அநேகருக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாளைக்கு 2ஆம் தேதி கவர்மெண்ட் அரசு விடுமுறை தான். இன்றைக்கு சாயந்தரம் தாராளமாக ஆலயத்தில் வந்து உட்காரலாம். அந்த ஆலயத்தில் வர வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருக்கவே மாட்டேங்குது. ஆலயத்தில் வர வேண்டும் என்கிற அந்த உணர்வே இல்லைன்னா கர்த்தரை தேடுகிற உணர்வே இல்லை என்று தான் அர்த்தம். கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே இந்த கணக்கிட்டு நாம் செயல்பட வேண்டும். அப்படி நாம் வாழ்கிறோமா? நம்முடைய பேச்சில் உண்மை இல்லை என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் சாமர்த்தியமாக நம்ம பேசுகிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், கர்த்தரை ஏமாற்றுகிறோம் பாருங்கள். அதனால தான் தெளிவாக இந்த காரியத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, என் கட்டளைகளின்படி செய்து 1, என் நியமங்களை கை கொண்டு 2, அவைகளின்படி நடக்க கடவீர்கள். ஸோ செய்து என்று சொல்லுகிறார், கை கொண்டு என்று சொல்லுகிறார், நடக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். ஏறக்குறைய எல்லாம் ஒன்றே தான். ஆனால் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார் பாருங்க. he is insisting for our obedience. அதான் மிக முக்கியம். வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிவதற்கு என்று ஒரு காரியம் இருக்கும். அப்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கும். அந்த கீழ்ப்படிந்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அநேக மாதங்கள், அநேக வருடங்கள் வாக்குத்தத்தத்துக்கு வருகிறோம். அப்போது தேவன் ஒரு நிபந்தனையை கொடுத்து அதன்படி நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய காரியத்தை பாருங்கள். இங்கே டு ஒபே என்று பார்க்கிற பொழுது, ஃபார் ஒபீடியன்ஸ் என்று பார்க்கிற பொழுது, என் கட்டளைகளின்படி செய்து என் நியமங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போதிக்கப்படுகிறது, நாம் வாசிக்கிறோம், கற்பனைகள் எல்லாம் படிக்கிறோம், நம்முடைய நிறைய கூட்டங்களில் நற்செய்தி சொல்லப்படுகிறது. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மேட்டிமையான காரியங்களை, நமக்கு இருக்கிற ஆடம்பரமான காரியங்களை நாம் விட்டு ஒழித்து தேவனுக்காக நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர தேவன் நம்மை ஆசீர்வாதிக்க ஆசீர்வாதங்கள் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் காணாமல் போய்விடுகிறது பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் காணாமல் போகிற பொழுது தானே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பலகீனப்படுகிறீர்கள், வியாதிப்படுகிறீர்கள், சமாதானம் இல்லாமல் வாழ்கிறீர்கள். எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. எங்கேயுமே ஒருமை இல்லை, மறுமனப்பாடு இல்லை. எல்லா இடத்துலையும் பொறாமை, காய்வுகாரம், இப்படிப்பட்டதான காரியங்கள் வருகிறது பாருங்கள். பல விதமான தீமையான காரியங்கள் உள்ள வருகிறது. ஏனென்றால் நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, வார்த்தையின்படி செய்கிறதில்லை பாருங்கள். அப்போது
அதன்படி செய்தால் நாம் சுகமாக இருப்போம். சுகம் என்பதில் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாதுகாப்பு அடங்கி இருக்கிறது, ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது, மேன்மை அடங்கி இருக்கிறது, உயர்வு அடங்கி இருக்கிறது, எல்லாம் அடங்கிறது. ஆனால் இந்த சுகமாக இருக்கிறோமா? அப்பொழுது தேசத்திலே நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஆங்கில வேதாகமத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஸோ யூ ஷல் observe my statutes and keep my judgments and perform them. 3 காரியங்கள் மறுபடியும் 3 காரியங்கள்: observation, keeping the judgments and performing them. அந்த காரியத்துப்படி நடக்கிறது. அந்த காரியங்கள் 3 நடத்தினா and you will dwell in the land in safety. இங்கே சுகம் என்று தமிழில், இந்த சேஃப்டி என்று ஆங்கிலத்தில் பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இப்படிப்பட்டதான காரியத்தை இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். 9 மாதங்கள் கடந்திருக்கிறது, அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். என்னமோ தெரியல, இந்த நற்செய்தி பெருவிழாவுக்கு அடுத்தது இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கொடுக்கிறார். நம்முடைய கீழ்ப்படிதலையும் நம்முடைய கடைபிடித்து வாழ்கிற வாழ்க்கையும் தேவன் இன்சிஸ்ட் பண்ணுகிறார். மறுபடியும் அவர் அதை ஞாபகப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள், நம்ம கட்டளைகளின்படி செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். எல்லா கட்டளைகளையும் விட்டுடுங்க, எல்லாத்தையும் சுருக்கி ஒரு அன்பில் கொண்டு வந்திருக்கிறார். உண்மையான அன்போடு கூட நாம் வாழ்கிறோமா? உண்மையான அன்போடு கூட நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறோமா? கணவன் மனைவிக்குள் உண்மையான ஒரு அன்பு இருக்கிறதா? பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்மையான அன்பு இருக்கிறதா? சபையில போதகருக்கும் நம்முடைய விசுவாசிகளுக்கும் உண்மையான அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க, அங்கே மரியாதை இருக்கும். Where there is love, there is respect. So if you say that you are loving your pastor or your teacher or your parents or your husband like that, then you should respect them. கணவனுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும், போதகர் கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும், ஆசிரியர் கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும். அப்போது இஃப் யூ லவ் காட், யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் காட். கடவுளை கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். அவர்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா, அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு, அவர்கிட்ட வாங்கி தூர்வாட்டமாக அவர் சன்னிதிரத்தில் நடந்தோம்னா, அவருடைய சமூகத்தில் நடந்தால், நடையில் ஒரு மேட்டிமை ராஜ நடந்துக்கிட்டு வந்தோம்னா, யோசித்து பாருங்கள், உன்னை ராஜாவாக்குனது யார்? Who has made you as a king? First forget not that. பறந்துடவே கூடாது. அங்கே தான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், நம்முடைய யோகியதையை பார்க்கிறார், நம்முடைய உண்மையை பார்க்கிறார், நம்முடைய நடத்தையை பார்க்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க, கட்டளையின்படி செய்து, லவ் யுவர் நெய்பர் as yourself, செய்து, லவ் யுவர் நெய்பர் as thyself, உன்னை போல் அயலானை நேசி, அன்பு செய்து. பார்த்தீங்களா? ஓய்வு நாளை கடைபிடித்து, சபை கூடிவதை விட்டு விடாமல் ஆலயத்திற்கு வந்து செய்து, காலையில் எழுந்த உடனே கர்த்தரை நோக்கி பார்த்து முதலாவது கர்த்தரை கனப்படுத்தி, முதல் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு தான். முதல் நாம் வாசிக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான். முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் சொன்னால் அது அதுக்கு அர்த்தம். ஆனால் முதல் ஏன் தேடுறோம்? நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க, எனக்கு அந்த காலத்திலே நாங்கள் நற்செய்தி குழு நடத்துகிற காலத்திலேயே அநேகருக்கு நம்ம ஆலோசனை சொல்லுகிற பொழுது பாருங்கள், இன்றைக்கி அவர்களெல்லாம் அவருடைய குடும்பங்கள்லாம் வளர்ந்து ஆளாகி எல்லாம் பிள்ளைகள்லாம் ஃப்ரான்ஸில், ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் வசதியாக சொந்தமாக வீடு, கார், பங்களாவோடு இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி நம்ம ஆலோசனை சொன்ன காலத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா, இல்லை பிரதர், நாங்கள் காலையில் எழுந்த உடனே நாங்கள் எங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மத்தியானம் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம். அப்போ தான் they will be so tired. எல்லாம் உழைத்து ஊருக்காக, பிள்ளைகளுக்காக, உலகத்துக்காக, பெருமைக்காக, ஆடம்பரத்துக்காக ரொம்ப சோர்வாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே நான் கொட்டாய் தான் வரும், தூக்கம் வரும். சாந்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வந்தோடனே சாந்துக்கிறது தான் இடம் பார்ப்பாங்க, ஒரு ஓரம் உட்காந்து சாஞ்சிக்கலாமா அப்படின்னு. ஏன்னா நாள் முழுக்க உழைச்சாச்சு. ஆண்டவருக்கு உழைப்பை கொடுக்க முடியாது, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க முடியாது. ஓய்வு எடுக்க வருது, அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிறேன் நான் கோயிலுக்கு வந்தால். அப்போ நிறைய பேர் பார்க்கலாம், நான் பிரசங்கம் பண்ணுறவங்க தான் தெரியும் எத்தனை பேர் தூங்கிட்டுறான்னு பார்ப்பேன். நின்று பார்த்தாலே தெரியும். நல்ல வேலை கண் பார்வை இன்னும் கர்த்தரை இன்றைக்கி குறைக்கல, ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும், தூங்குறாள்லாம் நல்லா தெரியும் அழகாகவே. யாராவது உட்காந்து தூங்குறாங்க, முதல் வருஷம் 2வது வருஷத்துலலாம் பார்ப்பேன். அப்போது ஆலயத்தில் நம்ம வந்து உற்சாகமாக வந்து தேவனை துதிப்பதற்கு கிடையாது. அப்போ நம்முடைய எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, நம்முடைய சக்தி, நம்முடைய சுறுசுறுப்பு, நம்முடைய முயற்சி எல்லாம் வேறு காரியங்களுக்கு செலவழிச்சுட்டு, எதை உண்பது, எதை உடுத்துவது, எதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடி ஆடிட்டு கடைசியாக சோர்வாக இங்கே வந்து உட்காந்து பாடுனா முடியாது, கை தட்டினா முடியாது. காரணம் என்ன? we have lost all our energy. இப்போ மறுபடியும் ரீகெயின் பண்ணணுன்னா கஷ்டம். அப்போது பாருங்கள், முதலாக
அதான் சொல்றாரு, கட்டளையின்படி செய்துங்கிறார். என்னை நோக்கி பார், என்னிடத்துல என்னை முதல்ல எனக்கு தர வேண்டிய கனத்தை கொடு. நான் தேவன் என்று சொன்னால் எனக்கு தர வேண்டிய கனம் எங்க? நான் உன் ஆண்டவர் என்று சொன்னால் எனக்கு தர வேண்டிய மதிப்பு எங்க? அப்போ ஒரு புத்தகத்தில் வாசிப்பு பாருங்க, காளை கழுதை அதிகமாக மறந்து அது மறந்துன்னு சொல்லிட்டு, என் ஜனங்களோ என்னை வந்து மறக்காது, என் ஜனங்களும் என்னை மறந்துடுறாங்க தேடுறதில்லைன்னு சொல்லுவார். ஏனென்றால் நாம் அந்த மிருகங்களை விட மோசமாக இருக்கிறோம், ஆண்டவரை தேடுவதில்லை, ஆண்டவர் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறதில்ல. ஆகையினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஓட்டப்பையில் விழுந்த மாதிரி ஓடிடுது, எவ்வளோ சேர்த்து வச்சாலும் திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வரும், கடன் வருகிறது. காரணம் என்ன? கர்த்தருடைய கட்டளையின்படி நாம் செய்கிறது கிடையாது. செய்து ரெண்டாவது, நியமங்களை நீங்கள் கை கொண்டு, ஜட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது, நியாயங்கள், நியாய பிரமாணங்கள், நியாயங்கள், கட்டளைகளும் நியாயங்கள், நியாயங்களை கை கொண்டு என்று சொன்னால் அவைகளை நம்ம கட்டாயமாய் கடைபிடித்து நடக்கணும். அப்போது தேவன் சொல்லுகிறது என்ன? நேசிக்கிறத பற்றி சொல்கிறாரு, முதல் தேடுறதை பற்றி சொல்கிறாரு, அப்புறம் தசமபாகம் கொடுக்கறது சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. சரி, அன்பு செய்கிறது சொல்கிறாரு, மன்னிக்கிறது சொல்கிறாரு, நான் உனக்கு மன்னிக்கிறது போல். பெருசாக வேறு ஒன்றுமே இல்லை. நான் உனக்கு அன்பு செய்கிறது போல, நான் உன்னை நேசிக்கிறது போல, நான் உனக்கு மன்னிக்கிறது போல, இது போல் உன்னுடைய அயலானுக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்களை போய் சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோதான். முதல்ல எனக்கு தேடு, ரெண்டாவது நீ பிறருக்கான தேடு. என்னை நேசிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தகுந்த கூட இருக்கிறவங்க நேசிக்காமல் இருந்தீங்கன்னா அது உன்னுடைய சாட்சியத்தை எழுந்து போகிற மாதிரி. நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னால் உண்மையான ஒரு அன்பு உனக்கு இருக்கணும், உண்மையான மாய்மானம் இல்லாமல் ஒரு நேசம் இருக்கணும், ஒரு மன்னிப்பு இருக்கணும், நான் மன்னித்தது போல. அப்போ இதுதான் என்ன கற்பனைப்படி செய்யணும்னா உங்களை என்ன செய்ய சொல்கிறாரு? போயிட்டு ஒரு 100 அடி ஆழ குழி வெட்டிட்டு வாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக சாயந்தரம் வெட்டின்னு சொல்கிறாரு, அந்த மண் அழிச்சு கொட்டு சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி காரியங்களை பாருங்கள், ஏவிகளை கை கொண்டு. மூன்றாவது, அவங்களுடைய நடக்கணும். நடக்கிறது தான் மிக முக்கியம் பாருங்கள். வாக்கிங் இன் ஹிஸ் ஸ்டாச்சூஸ், வாக்கிங் இன் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், வாக்கிங் இன் ஹிஸ் ஜட்மெண்ட்ஸ். அப்போது அதை பார்க்கிறார். இப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம இருக்கிற தேசத்தில், சபையில், வீட்டில், குடும்பத்தில், ஊரில், நாட்டில் we will be safe and we will be in good health. அதுதான் இந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். அதனால் வாக்குத்தத்தத்திற்கு அடுத்த காரியங்களை நாம் போக போகிறோம். நிச்சயமாக நீங்கள் கவனியுங்கள் நான் சொல்கிற காரியங்களை. முதலாவதாக நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், லேவியராகமத்தில் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசிப்போம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். பார்த்தீங்களா? இப்போ நாம பார்த்த வசனம் முதல்ல லேவியராகமம் 25:18 கொடுக்கப்பட்ட இந்த மாதத்திற்கான வார்த்தை வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். அதை இவ்வளவு நேரம் தியானித்தோம். இப்பொழுது ஒரு வேத பகுதிக்கு வந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. லேவியராகமத்தில் 26ஆம் அதிகாரம். ஏற்ற காலத்திலே, நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். முதல் ஆசீர்வாதம் பாருங்க. ரெண்டாவது, மழை பெய்வதனாலே பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும் சொல்றார். ரெண்டாவது, அப்போ மழை பெய்வதனால திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும், நீங்கள் போரடிப்பு காலம் வரைக்கும் அது இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் அந்த திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும், வந்து கொண்டே இருக்கும் பாருங்க. அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. இப்போ மறுபடியும் விதைக்கிற காலம் வரைக்கும் திராட்சை பழம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் உங்க அப்பத்தை என்ன பண்ணுவீங்க? திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் என்னவா இருப்பீங்க? சுகமாய் குடியிருப்பீர்கள். இப்போ
இதெல்லாம் வாசித்து பார்த்துட்டு நம்ம செய்கிறோம், வேலை செய்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நிறைய இப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கம்பெனியில் போனால் 2 லட்சம் 3 லட்சங்கிறான், வாத்தியார் வேலைக்கு போனால் 1 லட்சம் 1.5 லட்சங்கிறான், ஸ்டாஃப் நர்ஸ் வேலைக்கு போனால் 1.5 லட்சம், எல்லாமே லட்சக்கணக்கில் தான் சம்பளம். ஆனால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கடன்களும் அவங்களுக்கு இருக்கும், எல்லா கடனும் இருக்கும். ஊருப்பட்ட இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்போம், மாதம் பிறந்த உடனே 2 லட்சம் வரும். ஆனால் எல்லாத்தையும் கட்டினது போக மிச்சத்தை பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் போய் அரிசி வாங்குறதுக்கோ மற்ற பொருள் வாங்குறதுக்கோ காசு இருக்காது. திரும்பவும் ஹி ஹேஸ் டு கோ ஆஃப்டர் கிரெடிட் கார்டு போயிட்டு வாங்க வேண்டியதான். அப்படி தான் நடக்கிறது உலகத்தில். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ சம்பாதிச்சாலும் இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? அதிகமாக சம்பாதிக்க. நான் ஒரு குறிப்பிட்ட துறையில் வேலை செய்கிற பொழுது அங்கே வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் பயங்கரமான சம்பளம், எல்லாமே யாருக்குமே கம்மியான சம்பளமே கிடையாது. பல லட்சங்களை தான் நான் ஒருத்தருக்கு கொடுப்போம். அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அந்த துறையில் வேலை செஞ்சவங்களுக்கு நான் சம்பளம் போட்டு பார்த்துருக்கிறேன். காரணம் என்ன? அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம், பிரச்சனைகள், கடன், உபத்திரவங்கள். இந்த மாதம் முழுவதும் அந்த பணம் இருக்காது செலவுக்கு. நடுவில் எங்கே பெரட்டினா எங்கே வாங்கணும்னு தெரியாது. என்னதான் திட்டமிட்டு அவங்க செலவு பண்ணாலும் 5 தேதி 10 தேதிக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடும். அப்போ நிறைய சம்பாதிக்கணும் அப்படி தான், குறைவாக சம்பாதிக்கிறவங்களுக்கும் அதே கருத்து தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய வசனத்தை பாருங்கள். ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். என்ன கனி? திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்குமா. அப்போ பறிக்கிற காலம் வரைக்கும் விதைக்கிறோம்ல, நெல், கேழ்வரகு, கம்பு போன்ற காரியங்கள் அதை போர் அடிப்பாங்க. போர்க்களத்தில் வச்சு அடிப்பாங்க. ஒரு களம் இருக்கும், களத்தில் கொண்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து மாடை விட்டு சுற்றி அடிப்பாங்க. அப்புறம் இப்படி அடிப்பாங்க. எள்ளு, கம்பு எல்லாமே அடித்து காய வச்சு தட்டி தான் எடுப்பாங்க. நெல்லிலிருந்து எல்லா காரியங்களும் தானியங்கள்லாம். ஸோ போரடிக்கும் காலம்னா விளைச்சல் விளைந்து அறுவடை பண்ணுற காலம். அது வரைக்கும் உங்களுக்கு கனி இருந்து கொண்டே இருக்குமா, திராட்சை பழம் கனி. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இப்போது நிலத்தில் விதையை நட்டு, இல்லைன்னா விதையை விதைச்சில நாற்று நட்டு நெல் வளர்ந்து அது மணியாகி அது வந்து முத்தி அப்புறம் வந்து அதை அறுவடை செய்து அது போர் அடித்து எல்லாத்தையும் களஞ்சியத்தில் சேர்த்து வச்சுற வரைக்கும் உங்களுக்கு கனி கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தை பாருங்கள். திராட்சை பழம் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்குமா. அது முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் மழை பெய்யும், அப்போ ஏர் ஓட்டுவாங்க, நிலத்தை பண்படுத்துவாங்க, திரும்பவும் விதைப்பாங்க அல்லது நடுவாங்க, திரும்பவும் முளைக்கும். அது வரையிலே அந்த கனி கிடைக்கும் காலம் வரும். அப்போது அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் என்னவா இருப்பீங்க? சுகமாய் குடியிருப்பீர்கள். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? என் கட்டளையின்படி செய்து என் நியமங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். என்னவா இருப்பீங்க? சுகமாய் குடியிருப்பீர்கள். இப்போ நம்ம சுகமாய் குடியிருப்பதற்கு விதைக்கணும், அறுக்கணும், சம்பாதிக்கணும், பேங்க்கில் போட்டு வைக்கணும், எல்லாம் பண்ணணும். சரி, வட்டிக்கு கொடுக்கணும், வட்டிக்கு வாங்கணும், எல்லாம் பண்ணிடணுங்க. ஆனால் ஆண்டவருடைய ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய கற்பனையின்படி வாழாமல், கை கொள்ளாமல் நடந்திருந்தால் அங்கே சுகம், அங்கே சேஃப்டி, பாதுகாப்புக்கு இடமே இல்லை. அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தால் நீங்கள் உங்கள் அப்பத்தை என்ன பண்ணுவீங்க? திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் தேசத்தை சுகமாய் குடியிருப்பீர்கள். அடுத்த வசனத்தை பாருங்க, 6ஆம் வசனம். தேசத்தில் என்னவா இருக்கும்? சமாதானம் கட்டளை இடுவேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் அண்ணன் தம்பி கூட, அக்கா தங்கச்சி கூட, மாமா மச்சா கூட எல்லாரும் கூட சமாதானம் இருக்கிறோமோ? கிடையவே கிடையாது. கடந்த நாட்டில் இருந்த உறவுகள்லாம் பார்த்தா இன்னைக்கு உறவே கிடையாது. அவங்க வீட்டில் ரொம்ப லிமிட் பண்ணிக்கிட்டாங்க. 2க்கு மேலே இல்லை, 2ன்னாங்க பாருங்க. அதே மாதிரி உறவுலேயும் 2 ஆகிடுச்சு. எல்லாம் நிறைய பேர் சொந்தங்களும் சேர்க்கறதில்ல. உள்ள நிறைய காரியங்களில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறது கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா சமாதானம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை. ஒருத்தர் பார்க்கறது இல்லை, ஒருத்தர் தேடுறதில்லை, ஒருத்தர் விசாரிக்கிறது இல்லை. அதோடு மாத்திரமில்லை, அடுத்த வசனத்தை கவனிங்க. ராத்திரியில் படுத்தா ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை. என் மனசில் அது வந்துக்கினே இருக்கு அந்த காரியம். அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி அவங்க செஞ்சுட்டாங்களே, இவங்க இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, நான் இப்படி நம்பி இருந்தேனே. அப்போ பாருங்க, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் என்னமா இருப்பீங்க? நீங்க படுத்து கொள்வீர்கள். உடனே தூக்கம் வந்துடும். சங்கீதம் 4:8 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 4வது சங்கீதம் 8வது கடைசி வசனம். சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பார்த்தீங்களா? சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறீர், சுகமாய் தூங்க பண்ணி. இவன் வந்து கர்த்தருடைய கட்டளையின்படி செய்து நியமங்களை கை கொண்டு அதன்படி நடக்கிறதா காரியத்தை இருந்ததுனால அவன் சமாதானத்தோடு படுத்துக்கொள்றான். படுத்த உடனே தூக்கம் வந்துடுது. ஒரு பிரச்சனையும் முன்னாடி வரல. ஆனால் ஊர்பட்ட பிரச்சனைகள் வச்சிங்கன்னா அங்கே கூட தகராறு, இவங்க கூட தகராறு, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, அவனுக்கு என்ன செய்யுது, இவனுக்கு என்ன செய்யுது, அப்படி படுத்தா அப்படியே படம் படமாக ஓடுது.
நாளைக்கு இவன் வருவானே, அன்னைக்கு இவன் வருவானே, 5ஆம் தேதி இங்கே போகணுமே, 7ஆம் தேதி அங்கே வரணுமே, இப்படியே நம்முடைய கண்களில் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். தூக்கம் வருமா? மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, இன்னும் தூக்கம் வரலையே. உங்களையும் அறியாமல் வேறு தூங்கினாதான் பாருங்க. நான் சங்கீதக்காரன் சொல்கிறேன், சமாதானத்தை படுத்து கொண்டு நான் நித்திரை செய்வேன், இது ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பார்த்தீங்களா வசனத்தை பாருங்க. அப்போ தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல், உபத்திரவப்படுத்துவார் இல்லாமல், உங்களை வேதனைப்படுத்துவார் இல்லாமல் நீங்கள் நல்லா படுத்துக் கொள்வீங்க. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவது இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காரியம். 8வது வசனத்தை வாசிங்க. உங்களில் 5 பேர் 100 பேர் என்ன பண்ணுவீங்களாம்? துரத்துவீங்களா? 5 பேர் 100 பேரை துரத்துவீங்களா? 100 பேர் 10,000 பேரை துரத்துவீங்களா? உங்கள் சத்துருக்கள் முன்பாக என்ன பண்ணுவாங்க? பட்டயத்தினாலே விழுந்து போவார்கள். காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து, உங்களை பார்த்துக்கினே இருக்கிறேன், என் கண்கள் உங்க மேல் நோக்கமாக இருக்கிறது, சும்மா இல்லை வேடிக்கை பார்க்கறதுக்காக உங்களை பார்க்கல. உங்களை என்ன பண்றேன் பாருங்க, நீங்கள் பலுகவும் நீங்கள் பெருகவும் உங்களை பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை என்ன பண்ணுவேன்? திடப்படுத்துவேன். நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனங்களாக இருப்பீங்க, நீங்கள் கட்டளைப்படி செய்வீங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் தேசத்தை சுகமாய் தங்கியிருப்பீங்க, தேசத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்குங்க, உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பேன். ஒரு வழியாக உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாக உங்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள். அதெல்லாம் படித்து பார்க்குறீங்களா? அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கிறீங்களா? தெரியுமா? ஒரு வழியாக உனக்கு விரோதமாய் வருவார், 7 வழி உனக்கு ஓடி போகிற வசனம்லாம் தெரியுமா? எங்கே எழுதியிருக்குது? ஊர்பட்ட ஒரு வீட்லேயும் காலையில் எங்கள் வீட்டில் வாங்க பால் காய்ச்சணும், எங்கள் வீட்டில் நீங்கள் வாங்க விசேஷம் கூட்டின்னு போயிட்டு என்ன உட்கார வச்சுட்டு நான் வந்து ஒரு படம் தூங்கி எழுந்து நீங்கள் பல்லு விளக்கி துணி கட்டி கொடுத்தீங்கன்னு 1.5 மணி நேரம் கழிச்சு வருவீங்க. ஒரு வீட்டில் போனால் 2.5 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. அதெல்லாம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்காக நான் உபாகம் 28ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கிறேன் 1லேருந்து 14 வரைக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனே கர்த்தர் கட்டளைப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரணும். அதில் தான் வருது எல்லாமே. 14வது வசனத்தில் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகவே ஆசீர்வதித்து வருவேன். நீங்கள் உண்மையிலே மேலே தான் ஆவீங்க, ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி கீழாக மாட்டீங்க, கீழ்ப்படிய மாட்டீங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. வேண்டியதெல்லாம் சொந்தங்கள் பந்தங்கள்லாம் வரணும், அப்புறமா கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், கொஞ்சம் பொறுத்துங்க, அவங்களாம் வரட்டும். எவங்க? அஞ்ஞானிகள், அவிசுவாசிகள். அவிசுவாசிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் ஆண்டவரை விசுவாசிக்காத கூட்டத்திற்கும் விசுவாசிக்கிற போதிக்கிற போதகர் காத்து கொண்டிருக்கணும். காத்து கொண்டு இருந்தீங்கன்னா அவங்க வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம் மேலே போய் தங்குமா? தங்காது. அங்கே தங்காது. கிண்ணத்தை கவுத்து வச்சு மேலே பாலை ஊற்றினா அங்கே என்ன இருக்கும்? பால் கிண்ணத்துக்குள்ள போகுமா? போகவே போகாது. உங்களுக்குள்ளே நீங்கள் கிண்ணத்தை கழுவாமல் வச்சிருந்து பாலை ஊற்றுனீங்கன்னா அது கெட்டு போய்டும். நாங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த செய்தி. ரட்சிக்கப்படாத ஜன்மங்களுக்கு இந்த செய்தி. கவுத்து வச்சுட்டு ஊற்றுறது மேலே. அதனால பாருங்க, அழகாக சொல்கிறார் பாருங்க, என்னுடைய உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன். இதற்காகத்தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பாட்டெலாம் சூப்பராக பாடுறோம். தாயின் கருவிலை உருவாகும் முன்னே என்று தெரிந்து கொண்டார் சொல்லிட்டு பாடுறோம். என் கரு உருவாகும் முன்னே என்னுடைய கருவுடைய கண்கள் கண்டது என்றெல்லாம் பார்க்கிறோம். எரேமியா 1 வாசிக்கிறோம், 8 தான் வாசிக்கிறோம், நிறைய சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படுகிறோமா? அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இந்த லேவியர் 26 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னார். லேவியர் 25:18 மறுபடியும் வாசிக்கணும். வாசிச்சுட்டு அதன்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். 3ஆவதாக ஒரு காரியத்தை சொல்ல பிரியப்படுகிறேன், கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு மனுஷன் ஆபிரகாம் என்பவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே, பார்த்தீங்களா, இப்போ கடந்த 2 நாள் நற்செய்தி பெருவிழாவில் கூட ஒரு அதிகம் 22ஆம் அதிகாரம் டச் பண்ணார். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் அந்த இன்டெகிரிட்டி பற்றி பேசும்போது அதிகம் 22ஆம் அதிகாரத்தை நான் டச் பண்ணுவோம். எடுத்தோடனே இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று ஆரம்பிக்கும். 22 1வது வசனமே அவர் ஆபிரகாமே என்றார், இவர் தேவனே என்றார், உடனே என்னன்னு சொல்லி கேட்டார், எல்லாம் வரும்.
அப்போது எவ்வளோ பெரிய ஒரு காரியத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்தான், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனால் கொடுத்துட்டு திருப்பி உடனே வந்து அவனை பலியிடுன்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு உடலில் தெம்பு இல்லை, இனிமேலுக்கு பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சூழ்நிலையிலே ஒரு பிள்ளையை நமக்கு உருவாக்கி கொடுத்தவர், அவனை நான் பலியிட்டா கூட திரும்ப அவனை உயிரோடு கூட எழுப்பி எனக்கு கொடுப்பார்னு சொல்லி அவன் விசுவாசம் மனசுக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் மலையடி வார்த்தை சொல்கிறான், நாங்கள் போய் பலியிட்டு விட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லலாம். 22ஆம் அதிகாரம் 1லேருந்து 10-12 வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் சொல்கிறான், ஆபிரகாம் பரவாயில்லடா, எங்கே பலிப்பொருள் கவலைப்படாத, கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். இஸ் அ ப்ரொவைடர், காட் இஸ் அ ப்ரொவைடர். அவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவர். அவர் தான் அவன் சொல்கிறான். இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க. நம்ம என்ன நினைப்போம் யோசிச்சு பாருங்கள். அப்போது தேவனுடைய திட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. அவருடைய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றியே தீர்வார். ஸோ ஆபிரகாம் ஒரு வார்த்தை அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கூப்பிடுறாரு. 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வாசிச்சிங்கன்னா சுருவம் வந்துக்கிட்டு இருந்தான். அந்த கேராக ஊர்லேருந்து அவன் தகப்பனால கூப்பிட்றான். சொந்த ஜனத்தை விட்டுட்டு நான் காட்டு தேசத்துக்கு போகணுன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் வந்து எதுவுமே கேட்கல. எங்கே போகணும் ஆண்டவர், ஏன் போகணும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. புறப்பட்டு போனான். போகும் இடம் என்னதுன்னு தெரியாமல் புறப்பட்டு போனான். சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. 15ஆம் அதிகாரத்தை உடன்படிக்கை பண்ணுகிற பொழுதும் அவர் சொல்லு கீழ்ப்படிஞ்சான். அப்படி சொன்னால் என்ன ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், என் வீட்டில் இருக்க வேலைக்காரன் எலியேசருடைய பிள்ளை தான் எனக்கு வாரிசாக வருவான், அதான் சட்டம் அப்படின்ட்டான். இல்லை அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்று சொல்லி தேவன் அன்றைக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்போ தான் அந்த அடிமைத்தனத்தின் ஆண்டுகள் 430 வருஷம் குறிக்கப்படுகிறது. அந்த 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் திரும்பி என்னை கூப்பிடுறாரு. ஆபிரகாம் வா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருக்கிறார். எவ்வளோ அழகான காரியம். அப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரை மாத்துறாரு. ஆபிரகாம் என்று மாத்துறாரு. பார்த்துனே போகிறார். வெளியில் வந்து பாரு வானத்து நட்சத்திரங்களை சொல்லிட்டு. அப்போது தேவன் வாக்கு பண்ணினா பின்னடைவாரா, மாறுவாரா, கைவிடுவாரா? விடமாட்டார். நம்ம ஏன் விசுவாசிக்கிறது இல்லை? அதனால தான் பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினாலே அவன் நான் சொன்னதை செஞ்சான், என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான், என்னுடைய வார்த்தையின்படி செஞ்சதுனால அதனால அதான் நீங்கள் கவனிக்கணும். கை கொண்டபடியினால் 26 4வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை அதான். கை கொண்ட படியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னேன்ல என்று சொன்னார். அதை நிறைவேற்றினாரா? ஸோ ஆபிரகாம் சாதாரண ஒரு ஆளை நீங்கள் நினைக்கலாம். அவன் தான் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறான். அப்போ விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவன் விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நாம் விசுவாசித்தான் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். படிய மாட்டோமா? ஆகினால அப்படி கீழ்ப்படுகிற பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் யாருக்குள் ஆசீர்வதிக்கப்படும்? ஆபிரகாமினுடைய சந்ததிக்குள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பல இடத்துல சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாம் கோட் பண்ணாத இடமே கிடையாது. மத்திய சுவிசேஷம் முதல் அதிகாரம் எடுத்த உடனே ஆபிரகாம் தான் வருவான். அப்போது ஆண்டவருடைய வாயில் உச்சரிக்கப்படுறது மாத்திரமில்லை, அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார் பாருங்க. அதான் நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்போ ஆபிரகாமின் குமாரன் என்று நாம் சொல்லப்படுகிற பொழுது இவர் யாருடைய குமாரன் பாருங்கள்? இவரும் ஆபிரகாமினுடைய குமாரன். ஆகையினால பூமியில் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். யாருக்காவது சந்தேகமாக இருந்தால் மத்திய விசேஷம் எடுத்து முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தீங்க பார்த்தீங்களா? ஆபிரகாமின் குமாரனாகிய உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். என்ன சும்மா பிளஃப் பண்ணாரா? எடுத்த உடனே அடிக்குது பாருங்க செய்தியில். எடுத்த உடனே அவர் தான் இயேசு கிறிஸ்து அங்கே தான் வந்தார். அவர் மூலமாக தான் உலகத்துக்கு ரட்சிப்பு, ரட்சகரே அங்கே தான் வந்திருக்கிறார். அப்போ சகல ஜாதிகளும் மீட்கப்படுவதற்கு அவனோட காரணமாக இருந்தான். அதற்கு ஒரே ஒரு காரணம் கீழ்ப்படிதல். புதிய ஏற்பாட்டில் இதோ ஒரு அடிமை வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள், கீழ்ப்படிதல். முதல்ல ஒரு வேளை ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், அது எப்படி நான் கணவனை அறியனே, இது எப்படி நடக்கும்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் உடனே ஒப்பு கொடுக்குறான். தேவனால் ஆகும்னு சொன்ன உடனே விசுவாசிக்கிறான். ஸோ அடுத்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம், விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு வாசிக்கிறோம். பாருங்க, நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் பாக்கியவானா இருக்கலாம், பாக்கியவதியாக இருக்கலாம். நீங்கள் விசுவாசித்தா அந்த வசனங்கள் உங்களுக்கு சொந்தமாகும். நீங்கள் விசுவாசித்தா தேசத்தில் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள். அதான் நீங்கள் மிக முக்கியமான ஒரு காரியம்.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை கவனி. நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 21லேருந்து 24 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. நானே வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வதற்கு எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். 1. 2வது, நாம் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நமக்கு தந்தலின் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ நிலைத்திருந்தா நன்மை கொடுப்போம், நிலைத்திருந்தா நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அதுதான் சொல்லப்படுகிறது. கட்டளைகளை கை கொள்ளுகிறது ஆட்களுக்கு மட்டும்தான். அப்போ நம்ம ஏன் கட்டளைகளை கை கொள்ள முடியலன்னு சொன்னால், இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தை தைரியம் கொண்டிருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய பேருடைய இருதயம் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த இருதயத்துக்கோ மனசாட்சிக்கோ செவி கொடுக்க தயாராக இல்லை. உங்களை பொறுத்தவரையும் உங்கள் மனசாட்சி செத்து போயிடுச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் இருதயம் செத்து போயிடுச்சு. உங்கள் இருதயம்லாம் காதலுக்கும் கத்திரிக்காய்க்கும் மண்ணங்கட்டிக்கும் தான் படம் போட்டு காட்டுறதுக்கு ஏற்றதாக இருக்கும். மற்றபடி கர்த்தருடைய கற்பனைப்படி வாழ்வதற்கு அது கீழ்ப்படிய தயாராக இல்லை. நம்ம இருதயத்தில் ஆண்டவர் இருக்காது. மீதி எல்லாம் காயலாங்கடை மாதிரி எல்லாம் இரும்பு பாத்திரம், பழைய கட்டில், பழைய அல்மாரை, பழைய தங்க நகைகள்லாம் அங்கே இருக்கும். அந்த இருதயத்துக்குள்ளே இருக்க குப்பை மேடு, பழைய பாத்திர கடை, இந்த கோட்டை குப்பத்தெல்லாம் வச்சுருப்பாங்க நிறையா, காயலாங்கடை, அந்த மாதிரி எல்லா குப்பைகளும் அங்கே இருக்கிறது. இருதயத்தில் தேவனுக்கு இடம் இல்லை. இருந்தால் தானே உங்களை குற்றவாளிகள் தீர்க்க முடியும். உங்களை எப்படி தீர்க்க முடியும்? அதனால தான் நிறைய பேருடைய இருதயம் செத்து போனதுனால தான் எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் ஒரு மாற்றம் இருக்கிறதே கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்களை உயர்த்துவார்னு சொல்லி அப்படியே அடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லா ஊழியக்காரங்களும். தாழ்மையா? அது என்ன? அது எங்கே விற்கிது? கொடுங்க, கொஞ்சம் வாங்கிட்டு தெரியுமான்னு கேட்பாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, 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 கீழ்ப்படிங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், மரியாள் கீழ்ப்படிந்தால் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுவும் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். அப்போ நம்ம என்ன விசுவாசிகளாக இருக்கிறோம் பாருங்கள். ஆகையினால தான் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளை தீர்க்காதிருந்தால் நாம் தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிற பொழுது அவர் என்ன பண்ணுறார்? நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நமக்கு செய்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம முன்பாக இருக்கிறபடினாலே அவர் நம்மை அவரில் நிலைத்திருக்கும்படி செய்து கனி கொடுக்கிற மரங்களாய் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் அந்த இளைவியரை வந்து வாசி பார்த்தீங்கன்னா, நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நாம் செய்கிற பொழுது, நடக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பெரிய அற்புதங்களை செய்கிறார். அதுதான் என்ன அற்புதம் என்று சொன்னால், நமக்கு சுகமும் பாதுகாப்பும், நம்மை பலுகவும் பெருகவும் ஆசீர்வதிக்கிறார். அதோடு கூட நம்ம நிம்மதியாக படுத்து உறங்குகிறோம், நல்ல உறக்கத்தை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். உபாகமம் புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 11 வசனங்களை வாசிப்போமா? அப்படி நிறுத்திக்கோங்க. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானது எல்லாம் செய்கிறது போல. இப்போ பிஸ்னஸே அதான். இப்போ எல்லாருக்கும் ஏன் வந்து மனம் திரும்புதல் இல்லை சபையில், ஏன் கீழ்ப்படுதல் இல்லை சபையில், ஏன் ஒரு மனப்பாடு இல்லை சபையில், ஏன் சபையில் தனி எடுத்தவனும் கடன்காரன் ஆகிடுறான்? என்ன காரணம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. அவனவன் என்ன பண்ணுறான்? தன் தன் பார்வைக்கு சரியானதை என்ன பண்ணுறான்? செய்கிறான். அது அவனுடைய பார்வைக்கு ஓகேன்னு நினச்சிக்கிறான். நம்ம வந்து ஒரு பொதுவான விதிக்கு உட்பட தயாராகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சபை, ஒரு போதனை, ஒரு கூட்டம், ஒரு விசுவாசம், ஒரு ஆண்டவர் ஒன்றும் கிடையாது. அதை உபாகமத்திலே நடந்திருக்கு, அந்த நாளிலே நடந்திருக்கு பாருங்க. அப்பயே எழுதி வச்சிருக்கிறாரு, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதான் செய்கிறது போல நீங்களும் நல்ல நீங்களும் இதுதான் இன்றைக்கு கட்டளை. நீங்களும் அப்படி செய்யாதீங்க. அப்போ இஸ்ரவேல் மக்கள் செஞ்சாங்களா? செய்யாதீங்க. மனதை கருத்து கொள்றாங்க. தேவனுக்கு ஒரு முறுமுறுத்தாங்க. அவர் சொன்னார், அந்நிய மனுஷரோடு நீ உறவாடாத, அவங்ககிட்ட பிணைக்கப்படாத, அந்நிய தெய்வங்களை வணங்காத. போன உடனே அந்த பலிபடெல்லாம் இடிச்சு போடுன்னு சொன்னார். கானான் தேசத்துக்கு போன உடனே எவனாவது கேட்டானா? கேட்கவே இல்லை.
இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு, கானான் தேசத்துக்கு போகும்போது சொல்லி அனுப்பிச்சாரு, அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு நீங்கள் உட்படக்கூடாது, அவர்களை போல விக்கிர ஆராதனை இருக்கக்கூடாது, அங்கே இருக்கிற விக்கிர கோப்புகள்லாம் அழிச்சு போட்டுடணும், அங்கே இருக்கிற அந்நியர்களோடு உறவு வச்சுக்கக்கூடாது, அவர்கள் வணங்குகிற தெய்வத்தை வணங்கக்கூடாது, அவர்கள் செய்கிறது போல செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லி தான் அனுப்பிச்சார். அப்போ அங்கே போய் அவங்க ஒழுங்காக இருக்க முடிஞ்சுதா? ஒழுங்காக இருக்க முடியல. 12 கோத்திரத்தை கூட்டின்னு போய் இடத்தெல்லாம் பிரித்து கொடுத்து பட்டா பண்ணி கொடுத்து அவனுக்குலாம் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ஏற்கனவே திராட்சை தோட்டங்களை நட்டு வச்சு சாப்பிட வச்சார், ஏற்கனவே கட்டடத்தெல்லாம் கட்டி வச்சு கொடுக்கணும் வச்சார் சொல்லப்பட்டிருக்கிறது. எவனும் போய் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கல் எடுத்து வச்சு வீடு கட்டல, ஒரு மரத்தை நட்டு ஒரு பழத்தை சாப்பிட, எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணார். இதை மட்டும் செய்யாதுன்னு சொன்னார். அவங்க செஞ்சதே முதல்ல அது மட்டும்தான் செஞ்சாங்க, வேறு எதுவுமே செய்யலை. பார்த்தீங்களா? அதனால தான் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை என்ன பண்ணக்கூடாது, செய்கிறது போல நீங்களும் செய்யாதிருக்கிறார்கள். 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. பார்த்தீங்களா? கர்த்தர் தான் சொல்றாரு, இளைப்பாறுதல் தருகிறவர் அவர் தான், இளைப்பாறுதலின் தேவன். அப்போ நம்முடைய பாரங்களை இறக்கி வச்சு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய நுகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார். மத்தேயு 11 சொன்னார், என்னுடைய நுகம் எளிதாக இருக்கிறது, என்னுடைய சுமை எளிதாக இருக்கிறது சொல்லி சொன்னார். ஸோ வருத்தப்பட்டு பாரம் சுமை எல்லாம் இடத்துல பாருங்கள், இளைப்பாறுதல் தருவது, இளைப்பாறுதல் தருவதற்கு தான் வந்தார், இளைப்பாறுதல் தான். ஆனால் நாம் இன்னும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவே இல்லை, நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கவும் இல்லை, நம்முடைய பாடுகளிலிருந்து விடுதலை பண்ணவும் இல்லை. 2வது சுதந்திரம். தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரம் என்பது தேவனை மாத்திரம் சேவிக்கிறது, தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறது. அப்போ சுதந்திரம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இஷ்டத்துக்கு தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறது, தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்யாமல் இருக்கிறது தான் நம்ம சுதந்திரம் பறி போகிறது. அப்போ தான் நம்ம பிசாசுக்கு அடிமையாகிறோம், பணத்துக்கு அடிமையாகிறோம், வேசித்தனத்துக்கு அடிமையாகிறோம், மேட்டுமைக்கு அடிமையாகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம லூசிபேருடைய கூட்டத்தில் போய் சேர்றோம். காரணமெல்லாம் பார்க்குறோம். அதனால தான் என்னுடைய இளைப்பாறு சுதந்திரத்தில் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. அதனால சொல்றாரு பாருங்க, நீங்கள் யோர்தானை கடந்து போய், வாசிங்க 10. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம், நல்ல கவனிங்க, சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதுனாலே நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆகையினால தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்திலே அதை வாசிக்கிறோம். நாம் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் நாம் பிரவேசித்த பிற்பாடு நாம் தேவனுக்கு தான் முதலாவது பலியிட வேண்டும், தேவனுடைய கட்டளைப்படி தான் நடக்கணும். அப்படி தான் அந்த தேசத்தை நமக்கு கொடுக்குறார் அவர். ஆனால் இன்றைக்கு நம்ம கொடுத்த தேசத்தில், நம்ம கொடுத்துருக்கிற வாழ்க்கையில், நம்ம கொடுத்துருக்கிற சுதந்திரத்தில், கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களில் நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? கர்த்தர் விரும்புகிற உண்மை உத்தமம் நம்மிடத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்கிறாங்களா? யோசித்துப்பாரு. அப்போது இல்லை என்று சொன்னால் நம்ம இடத்துல பாதுகாப்பு வளையத்தை எடுத்து போடுறாரு, சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள வராங்க, வியாதி நம்மளை மேற்கொள்ளுகிறது, உபதிரம் நம்மை மேற்கொள்ளுகிறது. எப்போ பார்த்தாலும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் வாழ்ந்து கொண்டிருக்கு, நிம்மதி இல்லை. காரணம் என்ன? நம் தேவனுடைய பிரசனத்தில் இல்லை, தேவனுடைய பிரதேசத்தில் இல்லை. எப்பாவது பிரவேசத்தை பிற்பாடு தேவனுடைய இழைப்பாடு நிலைத்திருக்கிறது இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் இஷ்டப்படி செய்வதனால தான் இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் வருகிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழறதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை, இந்த பூமியில் படைக்கவே இல்லை. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன்? அவருக்குள் நாம் வாழும்படி தான், அவருக்குள் பரிபூர்ணமாக இருக்கும்படி தான், அவர் கட்டளையின்படி வாழும்படி தான், அவரை பிரியப்படுத்தும்படி தான், அவரை கனப்படுத்தும்படி தான். ஆனால் நாம் அவருடைய கட்டளைகளையோ கற்பனைகளையோ கடைபிடிக்காமல் நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருக்க போகிறதில்ல, சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல, சுகமாக இருக்க போகிறதில்ல. வியாதி வேதனைகள் நம்மை தாக்கி கொண்டு இருக்கும். மாறாக அந்த தேசத்திலே நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவன் நமக்கு சொன்ன பிரகாரம் நாம் வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? நாம் அதிகப்படியான காரியங்களை வேண்டாம், தேவனை வணங்குகிற காரியத்தில்
தேவனை அன்பு செய்கிற காரியத்தில், சக மனிதர்களை அன்பு செய்கிற காரியத்தில், மன்னிக்கிற காரியத்தில், இவைகளெல்லாம் உண்மையாக இருந்தால் போதும். இவைகளெல்லாம் செய் என்று சொன்னதை செய்யணும். இதெல்லாம் செய்யாதுன்னு சொன்னது தான் செய்யக்கூடாது. அந்நிய தேவதைகளை வணங்கக்கூடாது, அந்நிய தேவதைகளுக்கு பலியிடக்கூடாது, அந்நியரோடு ஐக்கியம் வச்சக்கூடாது, அந்நியரோடு பிணையப்படக்கூடாது, இப்படி பல காரியங்கள். அது செய்யாதுன்னு சொல்லிக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? செய்யாதுன்னு சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம். செய்யும் சொன்னதை செய்யறது கிடையாது. நேரம் கிடையாது நமக்கு. அதுக்கு தான் நேரம் பின்னால் டைம் இல்லை இன்னும். அப்போ இளைப்பாறுதலை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளாமலே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் இளைப்பாறுதல் தரும்படி தான் பூமியிலே வந்தார் பாருங்க. இங்கேயே நம்ம கொடுக்கும்படி தான். என் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிங்கள் தான் சொல்கிறார். நான் உங்களுடைய பேர்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன், உங்கள் பாரத்தெல்லாம் சுமந்துட்டேன், நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை வந்து சுதந்திரத்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேசத்தில் நாம் போகிற பொழுது தேவன் நம்மை ஒரு பாதுகாப்பு தேசத்தில் வைத்திருக்கிறார். சத்துருக்கள் மேற்கொள்ள மாட்டார்கள், பிசாசு சோதனைகளை மேற்கொள்ளாது, எல்லாத்தையும் அவர் ஜெயிச்சுட்டார் பாரு. மரணத்தை வென்றார், சோதனைகளை வென்றார், பிசாசை வென்றார், சாவு எல்லாத்தையும் வென்றார் பாரு. 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் வாசித்தா நல்லா தெரியும். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சங்கீதம் 138. அப்படிப்பட்ட தேவன் வச்சிருக்கிறார். நான் உங்களுக்காக பாடுபட்டேன், நான் உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்னை தேடுங்கள், என்னை தேடுகிற போது நீங்கள் பிழைப்பீர்கள், என்னுடைய கட்டளைப்படி செய்கிற பொழுது நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், என் கற்பனை கை கொண்டு நடக்கிறப்ப நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். நாம் வேதனைப்பட்டு வாழ வேண்டும் என்பது என்னுடைய இஷ்டமே கிடையாது. இந்த வாக்கு தத்துவத்தை நான் மிக சுருக்கமாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். இவைகளில் படி நீங்கள் செய்தால், நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே ஆண்டுடைய வாக்கின்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினா, உங்கள் தொழிலை செய்தால், பணத்தை சம்பாதிச்சா, குடும்பத்தை நடத்தினா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா, சங்கீதம் 4:8 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வீர்கள். படுத்த உடனே தூங்குறது எத்தனை பேர்? கை தூக்கு பார்க்கலாம். ஒரே ஒரு ஆள் பாவம், என்ன காலையிலேருந்து வேலை, பயங்கர வேலை. அப்புறம் யார்? அப்போது இன்றை என்று சொன்னால், நீங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யவில்லை என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய காரியங்களை நீங்கள் சரிப்படுத்தி பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமான பிளவுகள் இருக்குது, விலகல் இருக்கிறது, தேவனை விட்டு விலகி போகிறது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல், தேவனை தேடாமல், துதிக்காமல், அப்படி நம்ம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் இருந்தோம் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக சுகமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. தேவன் வந்து கொடுக்கிறது, அதனால தான் உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். சமாதான பிரபுவாய் வந்தவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே நீங்கள் சுகமாக இருப்பதற்கான வழிகள் அதுதான். உங்கள் தேசத்திலே நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். ஆக நம்முடைய மனசாட்சியை நாம் சுற்றி ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இறுதியை நம்மை குற்றவாளிகளிடம் தீர்க்காதிருந்தால், நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது ஏதோ தேவன் அது என்ன பண்ணுவார்? நமக்கு கொடுப்பார் என்பதை கட்டாயம் அறிந்து கொள்ளுங்கள். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் நாங்கள் கேட்ட இந்த செய்தியின்படியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடந்து கீழ்ப்படிந்து செய்து இந்த பூமியை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு பூமியில் சுகமாய் தங்கும்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆண்டவரே பரலோக தேசத்தை நாங்கள் இந்த பூமியிலேயே காணும்படி, இங்கேயே பரலோக வாழ்வை அனுபவிக்கும்படி கர்த்தரை எங்களை ஆண்டவரை சத்தியத்திலே நடத்தும், விடுதலைக்குள்ளே நடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை சுற்றிலும் வரக்கூடிய சத்துருக்களை முறியடிக்க ஒப்பு கொடுத்து கர்த்தாவே எங்களை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நடந்த கிருபை நடை செய்ய வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய கரம் கூடவே இருந்து அவருடைய வாழ்க்கையிலே கோணல்களையும் ஆண்டவரே பாறுபாடுகளையும் கர்த்தர் சுட்டி காண்பித்து, கர்த்தர் தாமே அவர்களை அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்து உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பி பலப்படுத்தி உம்முடைய சமாதானத்தை இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.